இந்த டிராகன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. இது கொஞ்சம் பறிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல, திடீர்னு அப்படி ஃபுல்லாக இலையும் மஞ்சளாயிடுச்சு. என்னன்னே தெரியல. இந்த கிளையில் ஒரு கொய்யாக்கா இருக்குது. சரியாக வெயிலில் தெரிய மாட்டேங்குது. பறிச்சிடலான்னு நினைக்கிறேன் நான் இப்போ அதை. ஏன்னா இங்கே நிறைய பறவைங்க வருது. பறித்து கொத்திடுச்சுன்னா சாப்பிட்டோன்னு விட்டுருக்கேன் நிறைய. இருந்தாலும் இந்த செடியில் முதல் காய், அதனால் பறிச்சிடுறேன் நான். இந்த மாதுளை கூட லைட்டாக ஐயோ தொட்ட உடனே விழுந்துருச்சு. இந்த சைடில் ஒன்று குட்டியாக இருக்குது தெரியுதுங்களா, அது கூட கலர் மாறிடுச்சு. இங்கே ஒரு காய் இருந்தது, காணோம். அதாவது பழுத்துருச்சு பழுக்கு. நான் பழுக்கலன்னு பார்த்தேன். இது எப்படி தொட்ட உடனே விழுந்துருச்சோ, அதுவும் தொட்ட உடனே அண்ணாண்ட விழுந்துருச்சு. எங்கள் காம்பவுண்டில் விழுந்திருக்கா, பக்கத்து காம்பவுண்டில் விழுந்திருக்கான்னு தெரியல. போய் பேக் சைடு போய் பார்த்தா தான் தெரியும். அதோட மல்பெரி கொஞ்சம் நல்லாவே பழுத்திருக்கு. தெரியுதுங்களா, இருட்டாக இருக்கா போல இருக்குது. பறிச்சுட்டு காட்டுறேன். இப்போ தான் டேபிள் லெமன்லாம் ஃபுல்லாக பறிச்சிட்டேன். ஏன்னா கீழே விழுந்து கிடக்குது வரைச்ச பழுத்து. அதனால் பறித்து அங்கே வச்சுருக்கேன். மக்களே, இன்றைக்கி என்னுடைய கார்டன் எனக்கு கொடுத்த கிஃப்ட் பாருங்கள். 2 காய் மாதுளை, 1 அண்ணாண்டு விழுந்துருச்சு. வெண்டைக்காய், டேபிள் லெமன், பஜ்ஜி மிளகாய், மல்பெரி, ஒரு கொய்யா. இன்னும் ஒரு நாள் விட்டுருந்தேன்னா அண்ணாண்ட விழுந்துட்டுருக்கோம் போல இருக்குதுங்க. இல்லைன்னா பழுத்த ஸ்மெல் பறவைங்களுக்கு தெரியும், அது சாப்பிட்ருக்கோம். இந்த மரத்தினுடைய ஸ்பெஷல் என்னன்னா, நான் வாங்கி வளர்க்கலைங்க, நானே. அதாவது கம்போஸ்டில் போடுறேன் பார்த்தீங்களா பழம்லாம், அதுலேருந்து முளைச்சி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்றைக்கி அதுலேருந்து ஒரு பழம்